டியூப் தமிழ் வணக்கம். அமெரிக்க அதிபரினுடைய காசாவிற்கான தீர்வு திட்டத்திற்கும் காசாவை நிர்வகிக்க இருக்கின்ற குழுவிற்கு தலைமை தாங்க இருக்கின்ற பிரிட்டனினுடைய முன்னாள் பிரதமரும் 2003 ஈராக்கிற்கு படை கொண்டு சென்றவரும் ஆகிய டொனி பிளேயரனுடைய பேட்டி வெளியாகி இருக்கின்றது. காசாவை அபிவிருத்தி செய்ய வேண்டுமாக இருந்தால் மிக 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 ஆழமான உரையாடல்களை நடத்த வேண்டும் என்று அவர் கூறியிருக்கின்றார். காசாவில் நீண்ட காலமாக இருக்கின்ற பெரும் பிரச்சனை, முதலாவது கடும்போக்குவாதம் என்பது எந்த தீர்வையும் எட்ட விடாது சமரசமற்ற நிலையில் இருக்கின்றது. இது முதல் பிரச்சனை. இரண்டாவதாக ஊழல் மிக பெரும் பிரச்சனையாக இருக்கின்றது. எப்பொழுதுமே பயங்கரவாதம் இருக்குமாக இருந்தால் அங்கு ஊழலும் கொடிகட்டி பறக்கும். இதனால் காசாவை முன்னேற்றுவதற்கு இந்த இரண்டு விடயங்களும் பெரும் பிரச்சனையாக இருக்கின்றது. இதற்கு என்னதான் செய்ய வேண்டும் என்ற கேள்விக்கு பதிலளித்த அவர், முதலாவது காசாவை நிர்வகிப்பதற்கு ஆக்கப்பூர்வமாக ஓர் அரச நிர்வாகம் இருக்க வேண்டும். ஊழல் நிறைந்த அரச நிர்வாகம் முற்றாகவே துடைத்தறியப்பட வேண்டும். இது முதலாவது விடயம். இரண்டாவது, தனிமனித சுதந்திரம் உள்ளிட சகல விடயங்களையும் மக்கள் புரிந்து கொள்ளக்கூடியவாறு சிறந்த ஒரு கல்வி திட்டமானது அடிப்படையில் இருந்து புதிதாக உருவாக்கப்பட வேண்டியதாக இருக்கின்றது. மூன்றாவது, சரியான பேச்சுவார்த்தை நடத்தினால் தலைமை தாங்குபவர்களுக்கு அதை விளங்கக்கூடிய ஆற்றல் உள்ளவர்களாக அவர்கள் இருக்க வேண்டும். இந்த மூன்று நிலையையும் வைத்து தான் எதிர்கால உலகத்தை அனுசரித்து காசாவை முன்னேற்ற முடியும் என்று அவர் குறிப்பிடுகின்றார். காசாவை ஒரு சரியான அமைதி வலயமாக மாற்றுவதற்கு இது மிக மிக அவசியம் என்றும் அவர் சுட்டிக்காட்டுகின்றார். அமெரிக்க அதிபரனுடைய போர்ட் ஆஃப் பீஸ் என்று கூறப்படுகின்ற காசாவிற்கான அபிவிருத்தி செய்வதற்கான அமைப்பினுடைய கூட்டம் நேற்று நடைபெற்றிருக்கின்றது. இது அமெரிக்காவிற்கு பணத்தை கொண்டு வரும் என்று ஜே.டி. வான்ஸ் கூறியிருக்கின்றார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் காசா அபிவிருத்தி என்பது இலவசம் அல்ல, சமாதானம் என்பது போரை போலவே பெரும் பணச்செலவுள்ள ஒன்றாக இருப்பதனால் உலகத்தினுடைய ஆதரவு வேண்டும் என்றும் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். இந்த நிலையில் காசாவிற்கு படைகளை அனுப்புவதற்கு சில நாடுகள் முன்வந்திருக்கின்றன. முதலாவது இந்தோனேசியா 8000 படைகளை அனுப்ப தயார். இரண்டாவது மொரோக்கோ, மூன்றாவது அல்பேனியா, அடுத்தது எகிப்து, கசகஸ்தான், கொசோவா ஆகிய நாடுகள் தங்களுடைய படைகளை அனுப்புவதற்கு தயாராக இருப்பதாக அறிவித்திருக்கின்றன. அமெரிக்க அதிபர் சிறப்பு பிரகடனம் காசாவில் போர் முடிவடைந்து விட்டது என்று அறிவித்திருக்கின்றார். ஆனால் சின்ன சின்ன வெடியோசைகளும் நெருப்பு எரிந்தாலும் ஆங்காங்கு தணல்களில் இருந்து வருகின்ற நெருப்பு போல சிறு சிறு நெருப்புகள் எரியுமே அல்லாமல் காசாவில் பெரும் போர் முடிந்துவிட்டது என்று நேற்று அமெரிக்கா வாஷிங்டன் டிசியில் இருந்து அறிவித்திருக்கின்றார். மத்திய கிழக்கில் ஒரு காலமும் அமைதியை ஏற்படுத்த முடியாது, அது இடியப்ப சிக்கல் போன்ற ஒரு பெரும் பிரச்சனை என்று இதுவரை காலமும் பலர் கூறி வந்தார்கள். எங்கு பெரும் பிரச்சனை இருக்கின்றதோ அங்கு பிரச்சனையை முடிக்கக்கூடிய புள்ளியும் இருக்கின்றது. அதைத்தான் தான் செய்திருக்கின்றேன் என்று கூறிய அவர், இப்படிப்பட்ட திறமைசாலியான உங்களுக்கு அமைதிக்கான நோபல் பரிசை ஏன் தரவில்லை என்று யாரோ டொனால்ட் ட்ரம்பினுடைய மூளையை கிண்டிவிட அதனால் கோபமடைந்த அவர், அமைதிக்கான நோபல் பரிசு எனக்கு தேவையே இல்லை, அதை பற்றி நான் கவலைப்படவும் இல்லை என்று அந்த எண்ணங்களை தூக்கி வீசினார். பணம் இல்லாமல் ஒரு காலமும் அமைதி வராது என்று கூறிய அவர், ஆர்மீனியா, அர்ஜர்பைஜான் ஆகிய இரண்டு நாடுகளுடைய தலைவர்களையும் பாடசாலை வகுப்பறையில் எழுந்து நிற்பது போல எழுந்து நிற்க சொல்லி அமைதியை காணுவதற்கான முயற்சியில் ஈடுபட இருப்பதாக குறிப்பிட்டார். இந்த இருவரும் அமைதியாக வருவார்களாக இருந்தால் துருக்கியினுடைய ஆளில்லா விமானங்களை விற்பனை செய்ய இயலாது, ரஷ்யாவினுடைய ஆயுதங்களை விற்பனை செய்ய இயலாது. துருக்கியும் ரஷ்யாவும் ஆயுதங்களை விற்பனை செய்து போரை மூட்டி விடுவதற்கு ஏற்ற இரண்டு நாடுகளாக இந்த இருவரும் இருந்தார்கள். இவர்கள் இருவரையும் ஒற்றுமையாக்கி துருக்கியின் வாயிலும் ரஷ்யாவின் வாயிலும் ஆயுத விற்பனையில் மண்ணள்ளி போட டொனால்ட் ட்ரம்ப் முடிவு செய்திருக்கின்றார். மேலும் விண்வெளியில் உயிரினங்கள் உண்டா என்ற கேள்விக்கு அமெரிக்காவினுடைய முன்னாள் அதிபர் பராக் ஒபாமா இது குறித்து டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகத்தினால் கூறப்பட்ட கருத்துக்கள் அனைத்தும் எடுக்கப்பட்டு மறுபரிசீலனை செய்யப்பட வேண்டும் என்று கூறியிருந்தார். இதனால் கோபமடைந்த டொனால்ட் ட்ரம்ப் இந்த அறிக்கைகளை வெளியீடு செய்யும்படி அறிவித்திருக்கின்றார். விண்வெளியில் உயிரினங்கள் இருக்கின்றனவா, பூமியின் நிலத்தடியில் வேற்று கிரக மனிதர்கள் வாழ்கின்றார்களா என்ற கேள்விகளுக்கு தனக்கு பதில் தெரியாது என்றும், ஆனால் அந்த அறிக்கையை வெளியிடுகின்றேன் என்றும் பராக் ஒபாமா கூறியது மிகப்பெரிய தவறு என்றும் கூறியிருக்கின்றார். விண்வெளியில் உயிரினங்கள் இருக்கின்றன என்று அமெரிக்காவினுடைய படைத்துறையை வைத்து டொனால்ட் ட்ரம்ப் எடுத்த முடிவுகளும் பறக்குந்தட்டு கதைகளும் அதன் பின்னர் பென்டகனால் மறக்கப்பட்டு விண்வெளியில் உயிரினங்கள் இருப்பதோ அது பூமிக்கு வந்ததோ என்பதற்கான ஆதாரங்கள் இல்லை என்று கூறப்பட்ட நிலையில் இப்படியான ஒரு நாடகம் மறுபரிசீலனை செய்யப்பட வேண்டும்
என்று பராக் ஒபாமா கூறியது மிகப்பெரிய பிழை என்று டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருப்பதானது டொனால்ட் ட்ரம்ப் அண்ட் கம்பெனியினுடைய இந்த வேற்று கிரகவாசி நாடகத்தை முறியடிக்க அவர் முயற்சி எடுத்திருக்கின்றார் என்பதன் பொருளாக இருக்கின்றது. விவகாரம் மேலும் சூடேறிக்கொண்டு செல்லுகின்றது. இதனால் தான் கோபமடைந்து பராக் ஒபாமா குறித்த வீடியோ காணொளிகளை டொனால்ட் ட்ரம்ப் தொடர்ந்து வெளியீடு செய்து கொண்டிருக்கின்றார். இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசே துரை. வணக்கம் உறவுகளை.